இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பரிபூர்ண ஜீவன் அனுதின தியானத்தின் தலைப்பு கர்த்தரின் மேலான தன்மை. வசனம் ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு இடைப்படுகிற ஒரு காரியம், நமக்கு முன் செல்வாராம். நம்ம வாழ்க்கைக்கு பாருங்கள், வாழ்க்கையின் பயணத்தில் தேவன் நமக்கு முன் செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு முன்பாக செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அநேக பயங்கள், குழப்பம் இல்லையா, சில டைம் தவறான திசையில் நம்ம போயிருக்கலாம், போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி போய்கொண்டு இருந்திருக்கலாம். எது இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு முன் செல்லும் பொழுது பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் இல்லையா, வாழ்க்கையை நினைத்து நம்ம அஞ்சுகிற காரியங்கள், எதிர்காலத்தை நினைத்து பயப்படுற காரியங்கள், குழப்பமான சூழ்நிலைகள், ஒருவேளை தவறான திசையில் நம்ம போகிறதுக்கு பிளான் பண்ணாலும் அது கூட என்ன பண்ணுவார், தேவன் சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு முன்பாக அவர் போனார்னா பாருங்களேன், என்ன கோணலான பாதைகளாக இருந்தாலும் அது செவ்வையாக்குவேன் என்று தேவன் வாக்குரைக்கிறார். அப்போது தேவன் நம்ம முன் செல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை சமாதானம் உள்ளதாய், நல்ல ஒரு தைரியம் உள்ளதாய், பாதுகாப்பு உள்ளதாய் இருக்கும். பாருங்க, உதாரணமாக நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலாமே. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே வழிநடத்தும் பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமாக அவர்களை வழிநடத்துகிறவராய் இருந்தார். அப்போது இந்த வேலையில் கூட நமக்கும் பாருங்கள், நம்ம கோணலான பாதைகள் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இடத்துல இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தேவன் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது தேவன் நம்மை அற்புதமாய் பாதுகாப்பவராய் இருக்கிறார். சீர்படுத்தும் பாருங்கள், அவருடைய கிருபை நம்மை சீர்படுத்துகிறதா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் எந்த தவறான முடிவுகள் எடுக்காமல் பாருங்கள், அதெல்லாம் கரெக்டாக தேவன் நம்மளை வழி நடத்துவார். சில வேளையில் நம்ம நினைக்கலாம், இது நம்ம நினைக்கிறது தான் கரெக்டு, இந்த 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 டைம் நம்ம இதை செய்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி நம்ம சுயமாக யோசித்து செய்யும் பொழுது அது தவறுதலாய் முடியும். பாருங்கள், பெரிய லாஸில் கூட அது முடியும். அநேகரை நானும் பார்த்துருக்குறேன். ஆனால் தேவனுடைய கிருபை நம்ம மேலே இருக்கும் பொழுது பாருங்கள், அந்த தவறான முடிவுகளிலிருந்து கூட தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்போது எந்த குழப்பமான சூழ்நிலையில் கூட பாருங்களேன், தேவன் அற்புதமாய் அதை சுலபமாய் தீர்க்கத்தக்க ஞானத்தை நம்மளுக்கு கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற முட்டுக்கட்டைகள் இல்லையா, நம்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் கூட எல்லாவற்றையும் அவர் சீராக்கி அதெல்லாம் சரியாக்கி நம்மளை செவ்வையான பாதையில் நடக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 3:6, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்போ நம்ம வழிகள்லாம் நம்ம நினைத்து கொள்ள வேண்டுமா அவரை. எல்லா சூழ்நிலையிலும் அவரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். காலையில் எந்திரிக்கும் போது, நைட்டு படுக்கும் பொழுது, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எல்லா சூழ்நிலையிலுமே பாருங்கள், என்ன படிக்கிற காரியங்களும் சரி, வேலை செய்கிற காரியங்களும் சரி, வீட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிற பெண்களுக்கும் சரி, இல்லை வேலை செய்துட்டு இருக்கும் போதே நம்ம நினைத்து ஜெபிக்கலாம், அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போது எல்லா காரியங்களையுமே எல்லா நேரத்திலுமே அவரை நம்ம நினைத்து கொள்ளும் பொழுது பாருங்கள், நம்ம பாதைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று வாக்குரைக்கிறார். சங்கீதம் 107:16, அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அப்போது அவருடைய கிருபை பாருங்கள், மனுபுத்திரனுக்கு அவர் செய்கிற அதிசயமாக, அப்போ அவர் கிருபையும் அவர் நமக்கு செய்கிற அதிசயமே பாருங்கள் நம்ம வாழ்க்கை சீராய் அமைகிறதுக்கு போதுமானதாக இருக்கிறது. அதை நினைத்து கூட நம்ம துதிக்கலாம். பாருங்களேன், ஆண்டவரே, நீர் எனக்கு என் வாழ்க்கைக்கு முன்பாக நடந்து போகும் பொழுது, என் வாழ்க்கையில் முன்னே நடந்து போகும் பொழுது என் வாழ்க்கையில் கிருபையும், ஆண்டவரே, நீர் எனக்கு செய்கிற அதிசயங்களும் என்னை தொடர்ந்து கொண்டே வரும் என்று நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா என்று நன்றி உணர்வோட இந்த காலவெளியிலே அவரை துதிப்போம், ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த காலவெளியில் நாங்கள் தியானித்தது போல் ஆண்டவரே, எங்களுக்கு முன்னே போய் கோணலான பாதைகளை ஆண்டவரே நீ செவ்வையாக்குற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் அப்பா சூழ்ந்திருக்கிற பயங்கள், குழப்பங்கள் ஆண்டவரே, அப்பா தவறான முடிவுகள் ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் ஆண்டவரே அப்பா நீங்குவதாக என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க.
நாங்கள் எங்களுடைய வழிகள் எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மை நினைத்து துதிக்கும்படியான கிருபையை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா. ஆண்டவரே, அதில் நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த செவ்வையான பாதையில் நடக்க என் தேவன் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.